காற்றில் பறந்த அட்டமா ஸ்தானாதிபதியின் காவியுடை. சிறுமியை துஷ்பிரயோகத்துக்குட்படுத்திய பௌத்த பிக்கு கைது செய்யப்படாமல் தொடரும் விசாரணைகள். இலங்கை ஒரு பௌத்த நாடு. அரசியல் தலைவர்கள் உட்பட அத்தனை பேரையும் பௌத்தம் என்ற பெயரால் தேரர்கள் ஆட்கொண்டு வருகிறார்கள். காரணம் கேட்டால் இலங்கை ஒரு பௌத்த நாடு என்ற சொற்பதம் மேலோங்கிவிடும். இது இன்று நேற்றல்ல, காலம் காலமாக நடந்து வரும் ஒரு சித்து விளையாட்டு. அரச நிகழ்வு முதல் பேருந்து வரை முதன்மை ஆசனம் ஒதுக்கப்படும். அவர்களின் ஆசீர்வாதம் இல்லாமல் பெரும்பாலும் விழாக்கள் நடப்பதில்லை. நடந்தாலும் மறைமுக ஆதிக்கம் அதற்குள் இருக்கும். சரி, இவை எவ்வாறாக இருந்துவிட்டு போகட்டும். நமக்கேன் வீண் வம்பு என்று நகர்ந்து சென்றால், இன்று இலங்கையின் அட்டமா ஸ்தானாதிபதியையே குற்றக்கூண்டுக்குள் துணிவாக சாட்சி பொருளோடு அனுப்புகிறாள் ஒரு சிறுமி. காரணம் கேட்டால் பலரும் கதறுவார்கள். ஒரு சிலர் சோடிப்பு என்பார்கள், பலர் திட்டமிட்ட சதி என்பார்கள், இன்று சிலர் மதவாத தூண்டல் என்கிறார்கள். அத்தனையும் பொய், நான் சொல்வதுதான் உண்மை என்று 15 வயது சிறுமியின் வாக்கு மூலம் போலீசால் பி அறிக்கை ஊடாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டது. அப்படி என்னதான் சிறுமி சொல்லியிருப்பார்? நீதிமன்றத்தில் போலீசாரால் பி அறிக்கை சமர்ப்பிக்கும் அளவுக்கு நடந்த குற்றம் என்ன என்று தேடிப்போனால் வெளிவரும் தகவல்கள் நீதிமன்றத்தையே அதிர வைத்தது. அதாவது, அண்மையில் நிட்டம்புவையில் உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் ஒரு ஆணுடன் ஒரு சிறுமி தங்கியிருக்கிறார் என்ற இரகசிய தகவல் கிடைத்துள்ளதாக சம்பவ இடத்துக்கு சென்ற போலீஸ் மகளிர் பிரிவு அந்த இடத்தில் 15 வயது சிறுமியையும் ஆண் ஒருவரையும் கைது செய்தனர். கைது செய்யும் பொழுது பெண் சிறுமியாகவும் பெண்ணுடன் தங்கியிருந்தவர் 18 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர் என்ற கோணத்தில் முதற்கட்ட விசாரணைகள் ஆரம்பமாகின. முதற்கட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். மருத்துவ அறிக்கையில் இந்த சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் என்றும், இவ்வாறான சம்பவம் இது முதல் தடவை இல்லை என்றும், ஏலவே இந்த சிறுமி துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் என்றும் மருத்துவ அறிக்கை தெளிவாக குறிப்பிட்டிருந்தது. இந்த மருத்துவ அறிக்கையுடன் கம்பஹா போலீஸ் மகளிர் பிரிவு விசாரணைகளை ஆரம்பிக்க தொடங்கினர். அப்பொழுது சிறுமி சொன்ன தகவல் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டது உண்மைதான். ஆனால் இது முதல் சந்தர்ப்பம் இல்லை. இதற்கு முதல் நான் முதலாக துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டது அனுராதபுரத்தில் உள்ள மிகப்பெரிய விகாரையினுடைய பிரபலமான விகாராதிபதியாலேயே நான் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டேன். அதன்பின் எங்கள் உறவு முறையான ஒருவராலும் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டேன். ஆனால் நான் இன்று என் காதலனுடன் விரும்பியே இந்த இடத்திற்கு வந்தேன் என தனது வாக்குமூலத்தை பதிவு செய்தார். இதை அடுத்து விபரம் வெளிச்சத்துக்கு வந்தது. போலீசார் விரைந்தனர் அனுராதபுரத்துக்கு. போலீசார் போகும்பொழுது கைது செய்யப்பட்ட 15 வயது சிறுமியையும் அழைத்து செல்லப்பட்டு விசாரணைகளை தொடர்ந்தனர். அங்கு சிறுமி வழங்கிய தகவல், முதல் நான் இந்த இடத்தில் வைத்தே துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டேன். அப்பொழுது என் ஆடைகளில் இரத்த கசிவு ஏற்பட்டது. இதையடுத்து அந்த ஆடைகளை களைந்து இந்த இடத்திலேயே புதைத்து விட்டேன் என்ற வாக்குமூலத்திற்கு அமைய புதைக்கப்பட்ட ஆடை தோண்டி எடுக்கப்பட்டு சான்று பொருளாக்கப்பட்டது. இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் பெற்றோருக்கு தெரியாதா, ஏன் தெரியப்படுத்தவில்லை என்ற கோணத்தில் விசாரணைகள் தொடர்ந்தன. இந்த கேள்விக்கு தாமதமில்லாமல் பதிலளித்த சிறுமி, இந்த விகாராதிபதியான அட்டமா ஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு என் பெற்றோர் என்னை பெருந்தொகை பணத்துக்கு விற்பனை செய்து விட்டார்கள். இதனாலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றது. அதேபோல் எங்கள் உறவு முறையான வர்த்தகர் ஒருவரிடமிருந்தும் பணம் பெற்றுள்ளனர். அவரும் என்னை துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தினர். அதன் பின்னரே காதலனுடன் உறவில் இருந்தேன் என வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இந்த வாக்குமூலங்கள் பதியப்பட்டு விசாரணைகள் தொடர்கின்றன. ஆனால் பௌத்த மதத்தின் முதன்மை பீடங்களில் ஒன்றான அட்டமாஸ்தானமான 8 பீடங்களுக்கும் பீடாதிபதியான 72 வயதுடைய பல்லேகம ஹேமரத்ன தேரர் இந்த குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கிறார். ஆனால் இதுவரை அவர் கைது செய்யப்படவில்லை. இந்த வழக்கின் ஆரம்பத்தில் சிறுமி ஒருவர் ஹோட்டலில் ஆணுடன் தங்கியிருப்பதை அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்று வழக்கு பதிவு செய்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி குற்றவாளிகளை தேடிய போலீஸ் மகளிர் பிரிவு இதுவரை தேரரை தேடி கைது செய்யவில்லை. காரணம் என்ன?
அவர் ஒரு பௌத்த பிக்கு, 8 பீடங்களின் தலைவர், பௌத்த மடாலயங்களுக்கு சொந்தக்காரர், பல விருதுகள் பெற்ற ஒரு தேரர். கௌரவமானவருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடாது என்று மூடி மறைப்பது போலீசார் மட்டுமல்ல, இன்று ஊடகங்களும் அதனை மூடி மறைக்கின்றன. ஒருவரின் தனிப்பட்ட குடும்ப பிரச்சனையை அரசியல் லாபத்துக்காக வீதிக்கு கொண்டு வந்து பரிகசிக்கும் ஊடகங்கள் இன்று மௌனமாக இருக்க காரணம் மதவாதமா இல்லை மரியாதையா தெரியவில்லை. அறம் நினைந்தவனுக்கு குளிர் என்ன கூதல் என்ன என்று சொல்லி வளர்க்கப்பட்ட நாம் ஏன் அமைதியாக போக வேணும்? அதிகாரத்தை கேட்டால் அழையா விருந்தினராக நுழைகிறார்கள் பிக்குகள். பாட புத்தகத்தை மாற்றக்கூட தேரவாதம் இடம் தராது. எங்கள் காணிகளை கேட்கக்கூட அனுமதி தராத பௌத்தவாதம் தொல்லியல் என்று கொடி தூக்குகிறது. இனவாதம் மதவாதம் என்று பேசி பேசி காவி உடைக்குள் குஷை கடத்தும் அளவு துணிந்துவிட்ட தேரர்கள் இன்று சிறுமிகளை விலைக்கு வாங்குகிறீர்கள். காரணம் யாரும் வழக்கு போடக்கூடாது என்று. ஆனால் சுழட்டி அடித்த கர்மா அனுராதபுர புனித பூமியை, பௌத்தர்களின் கோட்டையை, சங்கமித்தையின் வெள்ளரசங்கிளையை இன்று பரிகசிக்கும் அளவுக்கு அட்டமாஸ்தானாதிபதியின் காவியுடை காற்றில் பறந்துவிட்டது. போலீசாரின் கைகள் கட்டப்பட்டு விட்டன. சான்று பொருட்களில் கூட DNA மாற்றப்படலாம். ஆனால் சட்டம் ஒரு காலமும் விலை போகக்கூடாது. இதில் குற்றவாளிகள் சிறுமியின் பெற்றோர், பல்லேகம ஹேமரத்ன தேரர், உறவுமுறை வர்த்தகர் மற்றும் காதலன் என நீண்ட பட்டியல் இருக்கிறது. நீதி தேவதையின் கைகள் சுதந்திரமாக இயங்க வேண்டும். ஊடகங்கள் போல் நீதிமன்றங்களும் உறங்கக்கூடாது. இந்த வழக்கு திறந்த நீதிமன்றத்தில் நடத்தப்பட வேண்டும். போதை கடத்திய, போதை பாவித்த, போதை விற்ற என்று பலதரப்பட்ட பிக்குகள் நாட்டில் உலாவும் பொழுது இனவாத பிக்குகள் கூறுகிறார்கள் அவர்கள் பிக்குகள் இல்லை, பிக்குகள் போல் வேடமிட்டவர்கள் என்று கூறி 72 மணித்தியாலத்திற்குள் அட்டமாஸ்தானாதிபதியின் லீலைகள் அம்பலத்துக்கு வந்துவிட்டன. இலங்கையில் உள்ள அரசியல் தலைவர்கள் முதல் மோடிஜி வரை காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்ற அட்டமாஸ்தானாதிபதியின் பிக்கு வேடம் அம்பலத்துக்கு வந்துவிட்டது. இனி மகா சங்கங்கள் என்ன சொல்லப் போகிறார்கள்? சாசனத்தில் இருந்து நீக்கப்படுவாரா பல்லேகம ஹேமரத்ன தேரர்? பொறுத்திருந்து பார்ப்போம்.